அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் பாடல் எண் 7. வாழை மீன் உள்ளன் தலைப்படலும் ஆள் அல்லான் செல்வக்குடியிற் பிறத்தலும் பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அரு நூலும் இம்மூன்றும் துஞ்சூமன் கண்டகணா. உள்ளான் பறவை என்ற பறவை வாழை மீனை இரையாக பிடிக்க தலைப்படலும் திறமையில்லாதவன் பணக்கார குடும்பத்தில் பிறத்தலும் பல நல்ல சபைகளில் அறிஞர்கள் முன்பாக பேசுவதற்கு பயப்படுபவன் படித்த அருமையான புத்தகமும் ஆகிய இந்த மூன்றும் தூங்கும் வாய் பேச இயலாதவர் கண்ட கனாவை போன்றது. சில திரிகடுகத்தில் உள்ளன் என்பதற்கு பதிலாக உள்ளல் என்று வந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய பொருள் என்னவென்றால் உள்ளான் என்று ஒரு பறவை உண்டு. அந்த பறவை என்ன செய்யும்? அதற்கு நீருக்கு அடியில் சென்று மீனை கொத்தி சாப்பிடும் அளவுக்கு அதனுடைய உடல் அமைப்பு இல்லை. அதனால் சேறுகளில் இருக்கக்கூடிய புழுக்களையும், நீர்நிலைக்கு அருகில் உள்ள சேறுகளில் இருக்கக்கூடிய புழுக்களையும், சிறு நண்டுகளையும் தவளைகளையும் உணவாக உண்ணும், தலைப்பிரட்டைகளையும் உணவாக உண்ணும் என்று அறிஞர்கள் 17ஆம் நூற்றாண்டில் ஆர்னித்தாலஜி என்ற பறவையியல் விஞ்ஞானத்தை உருவாக்கும் பொழுது கண்டுள்ளார்கள். இதை 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் நல்லாதனார் திரிகடுகத்தில் கண்டுள்ளார். அப்ப நம்ம தமிழுக்கு எவ்வளவு ஒரு அறிவியல் தன்மை அந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்க. அதைத்தான் நல்லாதனார் சொல்றார். இந்த உள்ளான் பறவை தண்ணிக்குள்ள போய் மீனை பிடிக்க முடியாது, ஆனா நீர்ப்பறவை போய் பிடிக்க முடியும். அப்படிப்பட்ட உள்ளான் பறவை தண்ணிக்குள்ள போய் வாழை மீன் நீளமா வலுவலுன்னு இருக்கக்கூடிய செதில் இல்லாத மீன், அதை போய் கொத்தி பிடிச்சு மேல கொண்டு வர முடியுமா? முடியாது. அதேபோல் செல்வம், பெரும் செல்வந்தர் குடியில் ஒருத்தன் பிறந்திருக்கான். ஆனா அவனுக்கு போதுமான அளவுக்கு அந்த வணிக அறிவு, விஞ்ஞான அறிவு, பைனான்சியல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார அறிவு அவனுக்கு இல்லை. அப்ப அந்த செல்வத்தை அவனால் காப்பாற்ற முடியுமா? முடியாது. அதற்கு ஒரு உதாரணமாக அனில் அம்பானியை எடுத்துக்கொள்ளலாம். பல அறிஞர்கள் நிறைந்த அவையில் நிறைய படிச்சிருக்காங்க. ஆனா போய் பேசுறதுக்கு தொடர் நடுங்குது, கை நடுங்குது, மைக்கு பிடிச்சா கிடுகிடுன்னு ஆடுது, ஒன்னும் வெளியில வரமாட்டேங்குது, வேத்து கொட்டுது, மயக்கரமா இருக்கு, குட்டி தண்ணி எடுத்து குடிக்கலாம் போல தோணுது. இப்படிப்பட்டவனுக்கும் இந்த 3 பேரும் எதற்கு பொருத்தம் தெரியுமா? துஞ்சு ஊமன், வாய் பேச இயலாமல் ஒருவன் தூங்கிக் கொண்டு கனா கண்டிருக்கிறான். அந்த கனாவை அவன் எப்படி வெளியில் சொல்ல முடியும்? எழுத படிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சொல்லுவீங்க, எழுதி காமிச்சிருவாங்க. எழுத படிக்க தெரியாத எப்படி அவன் அந்த கனாவை வெளியில் சொல்ல முடியும்? இப்போதெல்லாம் அதற்கு சைகை மொழி வந்துருச்சு. நல்லாதனார் காலத்துல சைகை மொழியும் இல்லை. அப்ப எப்படி அவன் வெளியில அந்த கனாவை சொல்ல முடியும்? சொல்ல முடியாதோ. அப்படித்தான் இந்த 3ம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு ஊமையா சொல்றது அந்த உள்ளானும் வாழை மீனும் எடுத்துக்கலாம், இந்த ஊமை கண்ட கனாவும் எடுத்துக்கலாம். இந்த துஞ்சூமன் சொல்றாரு இல்லையா, துஞ்சுமன் என்ற ஒரு சொல்லு இருக்கு. அவன் யாருன்னா தூங்கிட்டே இருக்கிற சோம்பேறி. துஞ்சு ஊமன்னா தூங்கிட்டு இருக்கிற ஊமை. அதனால துஞ்சூமன் வேற, துஞ்சுமன் வேற. அற்புதமான 2 தமிழ் சொற்களை நல்லாதனார் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அப்ப அந்த வாழை மீன் கதையை விட்டுருங்க, அதே மாதிரி இந்த ஊமை கண்ட கனவு விட்டுருங்க. நடுவுல ரெண்டு கருத்து வருது. ஒன்னு, நீ செல்வக்குடியில் பிறந்தால் உனக்கு நிச்சயமாக படிப்பறிவோ பட்டறிவோ பொருளாதாரத்தில், செல்வ மேம்பாட்டில், செல்வத்தை பெருக்குவதில், அதை கட்டி காப்பதில் உனக்கு இருக்க வேண்டும் என்பது ஒன்று. 2வது, நீ அருமையான நூல்களை படித்திருந்தாலும், திருக்குறளை படித்திருந்தாலும், திரிகடுகத்தை படித்திருந்தாலும், கம்பராமாயணத்தை படித்திருந்தாலும், ஷேக்ஸ்பியரை படித்திருந்தாலும், கற்றறிந்தவர்கள் சபையில் உரையாற்றும் திறன் உனக்கு இருக்க வேண்டும். இது 2ம் இருந்தால்தான் உன் வாழ்வு செழிக்கும் என்று திரிகடம் நமக்கு இந்த மருந்தை சொல்லி இருக்கிறது. மீண்டும் திரிகடுகம். வாழை மீன் உள்ளன் தலைப்படலும் ஆள் அல்லான் செல்வக்குடியிற் பிறத்தலும் பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும் இம்மூன்றும் துஞ்சூமன் கண்ட கனா. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளையா, விழியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவிபாளையம் 4 ரோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.